Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Niyo X அப்படிங்கற ஆப்பை பத்தி தான். சோ இது Niyo X பாத்தீங்க அப்படினா வந்து Equitas Small Finance பேங்கோட ஒரு அங்கம் தான் இது. இது வந்து Paytm பேமெண்ட் பேங்க் வந்து எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டோ அதே மாதிரி இதையும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டா நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா நம்ம ஓபன் பண்ணிக்க முடியும். லைஃப் டைம் எந்த ஒரு AMC சார்ஜஸ்மே கிடையாது. அதே மாதிரி இதுல டெபிட் கார்டு உண்டு. சோ அது டெபிட் கார்டுமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் வேலிட் டெபிட் கார்டு. ஜீரோ பேங்க் பேலன்ஸ் தான். கேஷ்பேக் இருக்குது. நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறப்பையும் சரி, நம்ம வந்து பணத்தை வந்து ஆட் பண்ணுறப்பையும் சரி, நம்ம பெட்ரோல்லாம் போட்டாலுமே நிறையா அடிஷ்னலாக ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸு. அதே மாதிரி அவங்க வந்து நிறையா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லோக்கல்லே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா மகளிர் குழுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஈக்விட்டாஸ் தான் வந்து அந்த ஃபண்டு கொடுக்குறது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஈக்விட்டாஸை பார்த்தீங்கன்னா. நிச்சயமாக நம்ம லோக்கலில் இருக்க ஒரு பிரான்ச் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கேயாவது ஈக்விட்டாஸுங்கிற ஒரு பேனரை பார்க்காம யாருமே இருக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளார. ஏன்னா ஊருக்கு ஊர் அவங்க வந்து பிரான்ச் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சின்ன மகளிர் குழுக்கெலாம் வந்து அவங்க பணம் வந்து ஃபண்ட் பண்ணுறதுனால அவங்க வந்து லோக்கலில் நிறைய இடத்துல அவைலபிள் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நியரஸ்ட்டு லொக்கேஷன் பேங்க்கை வந்து அது வந்து டைப் பண்ணிக்குது. ஸோ நான் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வேணால் இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த ரெஃபரல் லிங்கை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா 200 ரூபாய் வரைக்கும் ரெஃபரல் லிங்க்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரும். இது இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து பண்ணிட்டீங்கன்னா 100 ரூபாய் வரைக்கும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட்டு ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஆஸ் யூஷுவல் மெயில் ஐடி கேட்கும். ஸோ ஆல்ரெடி மெயில் ஐடி லிங்க்கில் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் மெயில் ஐடியை கொடுத்துருங்க. ஸோ வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வேணுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி நோ கொடுத்துட்டிங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜாக வராது. ஏன்னா பணம் நம்ம எடுக்கிறோம் போடுறோனாலுமே அதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வருது. ஸோ நான் இப்போ மெயில் ஐடியை கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் லிங்க் மாதிரி வருது. இதுதான் என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த ரெஃபரல் லிங்க். ஸோ அந்த ரெஃபரல் லிங்க்கை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து நீங்கள் அந்த லிங்க்லேருந்தே வந்திருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெஃபரல் லிங்க்கு எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணணும். தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். உடனே நம்ம அக்கௌண்ட்டை ரெடி பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமே IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே இமீடியட்டாக நமக்கு வந்துடுது. ஸோ பேன் கார்டு டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களோட மிஸ்டரா மிஸ்ஸஸா ஆர் அதரான்னு கேட்கும். உங்களோட ஜெண்டர்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும், அதையும் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அக்ரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் அகைன் ஆதார் கார்டு ரெஜிஸ்டர்டு நம்பருக்கு வந்து திரும்ப நமக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ இது வந்து யூடைலேருந்து வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஓடிபிக்கு. இது ஏன்னா ஆதார் லிங்க்டு ஓடிபியாக வரதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆதார் லிங்க்டு ஓடிபி வந்துட்டு ஸோ நம்ம அதை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆதாரையும் கொடுத்துட்டோம், மொபைல் நம்பரும் கொடுத்துட்டோம், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களோட KYCக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து நியரஸ்ட் லொக்கேஷன் வந்து காரைக்கால் அப்படின்ட்டு நான் என்னுடைய சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே மேனுவலாக உங்களுக்கு அட்ரஸ் எல்லாமே வந்துடும் உங்களோட ஆதார் கார்டை வச்சு பேஸ் பண்ணி. இருந்தாலுமே வந்து உங்களோட சிட்டியையும் உங்களோட டவுனையும் வந்து உங்களை சூஸ் பண்ண சொல்லும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்ட் ரெசிடென்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும். பேன் கார்டில் ஒன்று இருக்குது, ஆதார் கார்டில் ஒன்று இருக்குன்னா ரெண்டுத்தையும் காமிச்சு எதை சூஸ் பண்ணணும்னு கேட்கும். சூஸ் பண்ணிட்டு என்டர் மேனுவல் கொடுத்து அக்செப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது ஒரு 10 or 15 செகண்ட்ஸ் எடுக்கும். எடுத்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா யுவர் கஸ்டமர் ஐடி போட்டு நம்ம கஸ்டமர் ஐடி உடனே வந்துட்டு தென் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பரும் வந்து பாருங்கள், அக்கௌண்ட் நம்பரும் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அப்படின்ட்டு வந்துட்டு. ஸோ இது எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடு எல்லாமே இமீடியட்டாக வந்துடும். அதான் சொன்னாங்க இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்னு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிட்டு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒன் டைம் ஓடிபி கேட்கும் ஃபைனலாக ஆப்புக்குள்ளார போகிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஓடிபியை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்கோட் கேட்கும். ஸோ ஒரு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த பாஸ்கோடையும் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நீங்கள் வச்சு தான் ஆப்பை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ எப்படி நம்ம Groww ஆப்பில் அதே மாதிரி வந்து அதர் பேமெண்ட் பேங்க்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான்.
ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்படி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். கேஒய்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் டேரெக்டாக பண்ணீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெண்டோட ரெஃபரல் லிங்க்லேருந்து வந்தால் 200 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி அப்படின்னா 100 வரைக்கும் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒன்று தான் சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்டோட ரெஃபரல் லிங்க்லேருந்து தான் யூஸ் பண்ண, இருந்தாலுமே எனக்கு 66 தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கேஒய்சி கொடுக்கணும் அப்படின்னா 2 வகையில் கேஒய்சி பண்ணலாம். ஒன்று வந்து வீடியோ கேஒய்சி, இன்னொன்று வந்து மேனுவல் கேஒய்சி. ஸோ அந்த மேனுவல் கேஒய்சி கொடுத்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் கேஒய்சி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து லோக்கலில் இருக்க பிரான்ச்லேருந்து ஒரு ஆள் வந்து நம்மகிட்ட கேஒய்சி பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவங்க நம்மளோட டைமிங் எல்லாமே கேட்கும், அட்ரஸ் இதுதான் எல்லாத்தையும் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க அப்படின்னா வந்து லோக்கல் வந்து ஒருத்தர் வந்து நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு கேஒய்சி முடிச்சு கொடுத்துட்டு போவார். ஸோ அவர் வந்து எங்கேருந்து வருவார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சூஸ் பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் கேட்டதில்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஏரியாவை சூஸ் பண்ணிங்களோ, நான் வந்து காரைக்கால்னு சூஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா அந்த இடத்துல நீங்கள் எந்த ஏரியாவை சூஸ் பண்ணிங்களோ ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷன்லேருந்து ஆளுங்க வருவாங்க அந்த பேங்க்லேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோக்கலில் வந்து ஒரு பேங்க் இருக்கிற மாதிரியே தான் கணக்கு. இதில் வந்து கார்டையுமே டோட்டலாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். பேடிஎம்மில் எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ அதே மாதிரி டெபிட் கார்டையும் இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் டெபிட் கார்டு நமக்கு இமீடியட்டாக வந்துட்டு நீங்கள் வேணால் பாருங்கள். நான் இதில் காமிக்க முடியாது, நான் ஃபைனலாக வந்து வேறு ஒரு செல்லுலேருந்து அதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இந்த ஒன்ஸ் நான் கார்டு செட்டிங்ஸுக்கு போயிட்டேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகிடுது. ஸோ நான் கார்டு டீட்டெயில்ஸை நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து ஹோமு, சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, சர்ச்சு மெனுன்னு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னாலுமே வந்து 0% ஏஎம்சி தான் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் யூஸ் பண்ணாலுமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 இயருக்கு வந்து 7% இன்ட்ரெஸ்ட் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு. அதேமாதிரி கமிஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்டு கிடையாது, அதுதான் சொல்கிறேன். ஸோ அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏஎம்சியும் எதுவும் கிடையாது இதுக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் உங்களோட லிமிட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு லிமிட் வந்து கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் மேக்ஸிமம் 2000 per டேன்னு கொடுத்துருப்பாங்க யூபிஐ டிரான்சாக்ஷனு. ஸோ நீங்கள் கேஒய்சிலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஸோ நான் அது எல்லாத்தையுமே டோட்டலாக காமிக்கிறேன். கேஒய்சி பண்ணனா எவ்வளோ இருக்கும், கேஒய்சி பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் லிமிட் பாருங்கள், மினிமம் கேஒய்சி, அதாவது நம்ம இப்போ அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், கேஒய்சி பண்ணாமல் அப்படின்னா வந்து உங்களுக்கு அதுதான் லிமிட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் அந்த இடத்துல பாஸ் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு கேஒய்சி எவ்வளோ லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நான் வந்து கேஒய்சி நான் இன்னும் முடிக்கல. ஸோ அதனால தான் வந்து இப்படி இருக்குது. நீங்கள் வந்து ஆனால் கேஒய்சி பண்ணவே இல்லைனாலுமே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர் ஐடி, உங்களுக்கு கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கேஒய்சி பண்ணால் தான் உங்களுக்கு கார்டெலாம் டெபிட் கார்டெலாம் அலோடில் இருக்குமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் காப்பியாக வந்துடும். நீங்கள் வந்து மேனுவலாக உங்களுக்கு டெபிட் கார்டு வரதுக்கு தான் டைம் ஆகும் கேஒய்சிலாம் பண்ணதுக்கப்புறம். ஸோ நீங்கள் இதை வச்சே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் ஆனால் ஏடிஎம்மில் போய் மேனுவலாக எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கார்டு தேவை. மற்றபடி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணால் இந்த கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் இதை காமிக்கிற கார்டு டீட்டெயில்ஸ்லேயே நீங்கள் என்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணுமோ நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் நம்ம நார்மலாக எப்படி பேங்க் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஈக்விட்டாஸ் பேமெண்ட் பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நம்பருக்கு ஓடிபி போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் வந்து அது கூட லிங்க் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ரிவார்ட்ஸ் தான் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய ஆஃபர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட பணம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா அப்படிலாம் வருது. அதே மாதிரி நான் டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 16 ரூபாய் கிட்ட வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே ரிவார்டு ஆப்ஷன் எல்லாத்தையுமே நான் ஃபைனலாக காமிக்கிறேன், கார்டு டீட்டெயில் ரிவார்டையும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேனுவலாக ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் காமிக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடு காமிக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து வேறு ஆப்லேருந்து பேமெண்ட் பண்ணணும்னா வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஸோ சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே இதுதான் டீட்டெயில்டு ஆப்ஷன்ஸு. வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா பேசிக்கு, ப்ரீமியம்னா வந்து நம்ம கேஒய்சி பண்ணதுக்கப்புறம், பேசிக்னா வந்து நார்மல் பிளானு. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படிலாம் ஆப் உள்ளார போனீங்க அப்படின்னா வந்து சேவிங் ஏரியாலே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது 7% இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும். இதே நீங்கள் கேஒய்சி பண்ணாமல் நீங்கள் ப்ரைமரியாக இன்ஸ்டால் பண்ணி மட்டும் இவ்வளோ இப்போ நம்ம பண்ணின வரைக்கும் மட்டும் கேஒய்சி பண்ணி மினிமம் கேஒய்சி பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா 3% இன்ட்ரெஸ்ட்டில் வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து நியோ எக்ஸோட டெபிட் கார்டு, இதுதான் இன்டர்நேஷனல் வேல்யூ டெபிட் கார்டு. இது பார்த்தீங்கன்னா விசா பிளாட்டினம் கார்டு தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சில பெரிய பேங்க்ஸ், HDFC மாதிரி பேங்க்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதே டெபிட் கார்டு தான் கொடுக்குறாங்க. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட நேமு, கார்டு நம்பரு, வேலிட் நம்பர், சிவிவி நம்பர் எல்லாமே இங்கே பேக் சைடில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொம்மை மட்டும் தான் போட்டிருக்கோம். இது வந்து கேஒய்சி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணணும். நம்ம கார்டு செட்டிங்ஸ் ஏரியாவில் போனீங்கன்னா வந்து ஆர்டர் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கார்டு செட்டிங்ஸுக்கு திரும்ப போனீங்க அப்படின்னா வந்து நான் இப்போ காமிச்ச கார்டோட எலக்ட்ரானிக் கார்டு இதுதான். நம்ம வந்து இந்த ஆப் மூலியமாகவே பார்த்துக்க முடியும். இது ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே இமீடியட்டாக இந்த
எலக்ட்ரானிக் கார்டை வந்து இங்கே பார்க்க முடியும். பட் ஆனால் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து இதை லெஃப்ட் சைடில் வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் நவுன்னு இருக்கும். ஸோ ஆர்டர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வாங்கினதுனால எனக்கு டேரெக்டாக இந்த கார்டில் வந்து நேம் மென்ஷன் பண்ணியே வந்துட்டு, அப்படி இல்லைனா வந்து டேரெக்டாக நம்பரும் CVV நம்பரு வேலிட் அப் டூன்னு மட்டும் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இமீடியட்டாக பார்க்குறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் எல்லாமே டேரெக்டாக இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒன்ஸ் லாக் கொடுக்குறேன்னு பாருங்கள், இப்போ லாக் ஆகிட்டு அன்லாக் கொடுக்குறேன், அன்லாக் ஆகிட்டு. உங்கள் கார்டு காணா போயிட்டா கூட ப்ராப்ளம் கிடையாது. ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்ட்டு ரெட் கலரில் எழுதி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கை கொடுத்தீங்கன்னா கார்டை இங்கேருந்தே பிளாக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ATM கார்டு நம்பரை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். கார்டு லிமிட்டையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஈவன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் செட் பண்ணால் போதுன்னா நீங்கள் அதை கூட செட் பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் எதுக்காகவும் வந்து பேங்க்குக்கோ இல்லை வேறு ஏதோ கஸ்டமர் கேருக்கோ கால் பண்ணி கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஆப்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ இருக்க டாப் ப்ரைவேட் பேங்க்ஸில் இந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ சேம் வந்து இவங்க இந்த பேங்க்குக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஈவன் இது AMC இல்லாத பேங்க்குக்கே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதில் மை சேலரி ரிவார்ட்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20,000 ரூபா மந்த்லி நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து 250 ரூபா கிட்ட வந்து ரிவார்ட் பாயிண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ காசாக உங்களுக்கு கொடுக்குறாங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி விடுறாங்க. ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், செப்பரேட்டாக இந்த மை ரிவார்ட் சேலரி ரிவார்டை வந்து தனியாக காமிக்கிறேன். மற்றபடி வந்து நார்மல் ரிவார்டுன்னு தனியாக இருக்குது செப்பரேட்டாக. இது வந்து ஒரு ரிவார்டு, மை சேலரி ரிவார்டுங்கிறது தனி. ஸோ நீங்கள் வந்து மெயில் யுவர் ஹெச்ஆர்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மெயிலுக்கு போயிடுது. நீங்கள் வந்து இந்த நியோ எக்ஸ் ஆப்போட அக்கௌண்ட் நம்பர் IFSC கோட சென்ட் பண்ணி உங்கள் ஆஃபீஸ்லேருந்தே இதுக்கு வந்து பணத்தை சென்ட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மெயில் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. இது வந்து உங்கள் கம்பெனிக்கு ஒத்துக்கணும். இது சும்மா இவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் 20,000 நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ரிவார்டு வருது. வேணும்னா சொல்லுங்கள், செப்பரேட்டாக வீடியோவாக காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் ரிவார்டு அண்ட் ரெஃபரிங் போனீங்க அப்படின்னா வந்து இதில் நிறையா ரிவார்டு வருது. இது பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா ஆட் பண்ணப்போ 15 ரூபா வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு 5,000 ரூபா ஆட் பண்ணப்போ எனக்கு 18 ரூபா வந்துச்சு. மாதிரி நிறையா விஷயத்துக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேடிஎம்லேயே நமக்கு வந்து வரும் ரிவார்டு. பட் ஆனால் அது 1 ரூபா 2 ரூபான்னு வரும், பெருசாக அமௌண்ட் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் இன்றைக்கி கார்டு யூஸ் பண்ணி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். ஸோ அதுக்கு வந்து 19 ரூபாயோ 16 ரூபாயோ எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி 37 ரூபா 27 ரூபாலாம் வாங்கியிருக்கேன். 39 ரூபா மேக்ஸிமம் நான் எனக்கு வந்திருக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு 10,000 ரூபா பணம் ஆட் பண்ணதுக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 238 ரூபாயுமே வந்து ஒரு 66 ரூபாயை தவிர மற்ற எல்லாமே வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணி வாங்கினது தான். அதுவும் இந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளார நான் வந்து நவம்பர்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து என்கிட்ட டெபிட் கார்டு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் அதுக்கு தான் கிடையாது. இது ஏன்னா அந்த புது அக்கௌண்ட் வந்து இந்த வீடியோக்காக நான் க்ரியேட் பண்ணது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்வெஸ்டர் சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா டேரெக்டாக இதில் வந்து வீடியோவாகவே உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப படிக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோவாக அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி வந்து வீடியோஸ்லாம் காமிக்கிறோமோ யூடியூப்லலாம் பார்க்குறோமோ அதே மாதிரி சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்ட் ஆன்லைன் சப்போர்ட் 24/7 சேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி கேட்குற மாதிரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பேடிஎம்மில் வந்து பெரிய ப்ராப்ளமே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா நம்ம வந்து ரீச் பண்ணுறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி 7% இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டு, 0 மெயின்டெனன்ஸ் சார்ஜ், மியூச்சுவல் ஃபண்டுக்கும் வந்து 0% கமிஷனுங்கிறதெல்லாம் இவங்களோட பெரிய அட்வான்டேஜஸாக அவங்க ஆட் கொடுக்குறதுக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க, ப்ரமோட் பண்ணுறதுக்குமே அதை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ். அதேமாதிரி கார்டும் பார்த்தீங்கன்னா வந்து விசா பிளாட்டினம் கார்டுங்கிறப்போ நமக்கு நிறைய ஆஃபர்ஸும் அதில் வரும் விசா கார்ட்ஸில். ஸோ அதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது இதில். ஸோ மற்றபடி வந்து வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே நான் அதில் கவர் பண்ணிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பை.